சென்னை உயர்நீதிமன்றத்தில் 75 அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளில் தற்போது 66 நீதிபதிகள் இருக்கிறார்கள். 9 நீதிபதிகளுக்கான இடங்கள் காலியாக உள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மேலும் 10 நீதிபதிகள் இடங்கள் காலியாக இருக்கக்கூடியது. 19 நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுவதற்கான நடைமுறை ஓரிரு நாட்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமன குழு என்று சொல்லக்கூடிய மூத்த நீதிபதிகள் அடங்கிய மூவர் குழு ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். பரவலாக எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்பொழுது நீதிபதிகள் நியமனத்திற்காக அவர்கள் பரிசீலனை செய்யக்கூடிய நபர்கள் பெருமளவில் ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய 66 நீதிபதிகளில் உயர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக அதிகமான அளவில் அவருடைய விகிதாச்சார அளவை விட, இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய தொகையை விட மிக அதிகமான அளவில் அவர்கள் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 12 நீதிபதிகள் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். தற்பொழுது 19 நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது, இதுவரையில் முழுமையாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திற்கும், இதுவரையில் வழங்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவாக வழங்கியிருக்கக்கூடிய சமூகத்திற்கும், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மை பகுதியை சார்ந்தவர்கள் மற்றும் அந்த பழங்குடி இந்த பிரிவினருக்கு நீதிபதிகள் நியமனத்தில் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும். நீதிபதிகள் நியமனம் என்று சொன்னால் இடஒதுக்கீடு முறை என்பது கிடையாது. ஆனால் அதே வேளையில் பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு உரிய வகையில் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தேசிய சட்ட ஆணையம் இதை சொல்லியிருக்கிறது. நீதிபதி வெங்கடாச்சலயா குழு அந்த அரசிற்கு கொடுத்த பரிந்துரையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொன்ன அந்த பரிந்துரை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் எல்லாம் இந்த நியமன குழுவிடம் எல்லோருக்கும் சம வாய்ப்பை கொடுங்கள், உரிய அங்கீகாரத்தை கொடுங்கள். முன்னேறிய சமூகத்தில் ஏராளமானவர்கள் நீதிபதியாக தகுதியுடையவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால்தான் அந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ஆனால் எளிதில் நாம் தேர்வு செய்துவிட முடியும். ஏனென்றால் தேர்வு குழுவோடு நெருக்கமான இடத்தில் இருக்கக்கூடியவர்களை நீதிபதியாக பரிந்துரை செய்வது என்பது எளிதான ஒரு காரியம். ஆனால் அதே வேளையில் அந்த ஒடுக்கப்பட்ட, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதுதான் தலைமை நீதிபதிக்கும் இங்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் நியமன குழுவிற்கும் பெருமை சேர்க்கும் என்பதை அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இது ஒரு நியாயமான கோரிக்கை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இங்கு இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை ஒரு உரிமையாக நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் நீதிபதிகள் நியமனத்தில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பன்முகத்தன்மை கொண்டதாக அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமும் இருக்கிறது. சமீபத்தில் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இல்லாமல் நேரடியாகவே அவர் நியமிக்கப்பட்டார். அந்த நியமன உத்தரவில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமன குழு ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். சோஷியல் டைவர்சிட்டி என்ற அடிப்படையில் நீதியரசர் மகாதேவன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு இந்த சமூக பன்தன்மை கொண்டதாக எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும், மாநிலம் சார்ந்ததாகவும் சமூகம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கக்கூடிய வேளையில் ஏன் உயர்நீதிமன்றத்தில் அதை வழங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இது தொடர்பாக நியமன குழுவிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்யும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்.